அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ் கேள்விப்பட்டேங்க. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், as well as வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன அந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்ச் மாதத்துலேயே வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துடுச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் ஒரு 5 காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜஸ் இந்த வருஷம் அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து எல்லா நியூஸ் மீடியாஸ்லையுமே வந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். 5 காலேஜஸ் என்னென்ன அந்த 5 காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்ரீபெரும்புதூர், இவங்க ஐ திங்க் ராஜலட்சுமி குரூப்புக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆவாரம்பட்டு, திண்டிவனம் 2வது காலேஜ். தேர்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டல் காலேஜ், நெய்யூர், கன்னியாகுமரியில் இருக்க இன்னொரு 3வது காலேஜ். இது வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் மிஷனோட சம்மந்தப்பட்ட காலேஜ். 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்ஷசிலா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ஓங்கூர், விழுப்புரம். இது வந்து தக்ஷிலா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். 5வது காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கலாசிலிங்கம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது கலாசிலிங்கம் டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த 5 காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலேஜஸ் இதில் வந்துடும் செல்ஃப் ஃபைனான்சிங், 3 காலேஜில் வந்துடும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி இதில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2 வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே வருது. ஸோ அரௌண்ட் 5 காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ப்ரைவேட் காலேஜஸ் அப்ளை பண்ணி அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சிருச்சா கிடைக்காதா யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. பட் இந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணாங்கன்னா அப்ரூவல் கொடுக்கறதுக்கு என்எம்சியோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. என்எம்சி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இன்ஃப்ராலாம் இருக்கா, குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா, as well as வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபேஷன் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, கேட்குற இன்டெக் அந்த மாதிரி ஃபேஷன் ஃப்ளோ அண்ட் பெட் ஆக்குபென்சி எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி அசஸஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னா அப்ரூவலுக்கு என்எம்சி ரெடி ஆகி அப்ரூவ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ இதுக்கு இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவல் வந்துச்சா வரலையான்னு தெரியல. பட் அப்ரூவல் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஒன்றும் இல்லைங்க, இந்த வாரம் என்எம்சியோட இன்ஸ்பெக்ஷன் இந்த 5 காலேஜ்லேயுமே நடந்ததாக ஒரு ஜெனியன் பர்சன்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ. ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸில் கண்டிப்பாக நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ்க்காக கிடைக்குமா அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட் ஆஃப் கால்குலேஷனில் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 5 காலேஜுக்குமே இந்த வருஷம் அப்ரூவல் கிடைக்கும் என்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் மினிமம் 500 சீட்ஸ்லேருந்து 750 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. 500 சீட்ஸ்லேருந்து 750 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மார்க்ஸ், ஒரு அசம்ஷனில் சொல்லிட்டு ஒரு 20 மார்க்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கு குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்மளோட செல்ஃப் ஃபைனான்சிங் கட் ஆஃப்லாம் வச்சுக்கிட்டு அந்த மார்ஜினில் இருக்கவங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதனால் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ ஏன்னா அந்த மெயினாக வந்து எல்லாருமே பேசுகிறது வந்து கவர்மெண்ட் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த கவர்மெண்ட் சீட்டில் 5000க்கு, ப்ரைவேட்லேயும் 4000 வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கிறாங்க, எல்லாருமே வந்து அட்மிட் ஆகிறாங்க, படிக்கிறாங்க. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எந்த அளவுக்கு ஃபில் ஆகுது அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு டிமாண்ட் இருக்குது, என்ஐடிக்கும் டிமாண்ட் இருக்குது, எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகுது. அதுக்குன்ட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய குட் நியூஸாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த வீடியோவை வந்து நம்ம ஷூட் பண்ணி ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி
அவங்களுக்கு அப்ரூவல் என்எம்சி சப்போஸ் 5 காலேஜுக்குமே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சப்போஸ் ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து 6th வந்து நம்மளோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் விடுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த 5 காலேஜுமே அதிலேயே ஆட் ஆகி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இந்த செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரை பண்ணுறவங்க இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ வெரி மச்.